இமாம் அபூபக்கர் முஹம்மது இப்னு ஹுசைன் அல் ஆஜுரி ரஹிமஹுல்லாஹ் தஆலாவுடைய கிதாபு ஷரியாவை தமிழ் மொழியிலே விளக்கம் காட்ட வேண்டும் பல ஆசையோடு இருந்து பல நேரம் கையில் எடுத்தேன் விட்டேன். ஏன் ஹவாரிஜ் பற்றி பேச்சல் வந்தா அதுல கடுமையான பேச்சு இருக்கு. அதிலே தன்னை கொடுத்து கொண்டு படுறவன் கொள்றவனுக்கு பாக சிறப்பான வாஸ்தவமே இதெல்லாம் மக்களுக்கு ஜீரணிக்கலாம். இதெல்லாம் மக்களுக்கு ஜீரணிக்கலாம், கஷ்டமா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் என் உம்மத்துக்கு என் சமூகத்துக்கு சொல்லுங்க காத்துபுன்னா சலா கதிர் கூலிஹிம் மக்கள் அவனோட புத்திக்கு தக்கமா எத்தி வேண்டது இன்னும் பொறுப்போம் என்று பிறந்தோம். ஏதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு பாக்கியம் தந்தான், ஒரு தைரியத்தை தந்தான். இல்ல ஆரம்பியன் இல்ல ஆரம்பமாக லாலகா இத உசூல் இத்காத் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் கிதாப் நாங்க பாடமா எடுத்தோம். நினைவிருக்கா சகோதரர் ரிஸ்வி அப்துல் சமதுடைய வீட்டில் உங்களோட நானோட வீட்டு பக்கத்தில் அங்கே இருந்த தக்கேவாட் பக்கத்தில் உங்களோட மூட்டு பக்கத்தில் அங்கே எடுக்கங்களே நான் ஷரியாவால் லாலக்காய் அடுத்த தலைமுறை லாலக்காய் ஆரம்பிச்சிட்டேன். என்னது ஆரம்பம் எங்கள் சமத்துக்கு ஆரம்பமாக நினைக்கப்பட்டது எடுத்தேன் தெளிவுக்கூடிய அப்பமே இது ஷரியா எடுத்த எவ்வளோ விஷயங்கள் பார்த்து தொடர்ந்து பார்க்குற கிதாபில் இந்த பாடங்களில் பார்க்கல இந்த மக்களுக்கு விலகுமா ஜீரணிக்குமா வாழ்ந்த விஷயங்கள் கடுமையான விஷயங்கள் அது லேசா ஜீரணிக்க இயலுமானதல்ல. அன்று தான் லாலக்காயில் மிச்சம். லாலக்காய் முடிஞ்சு திருப்பி ஷரியா எடுக்க என்ன நோக்கம் சொல்லியும் உசூலு சுன்னா இமாம் முஹம்மதுல ஆசையோடு இருந்தது. சலஃப் கவுன்சில் இந்தியாவில் திறந்துப்பட்டது. அல்லாஹ் என்னை பார்க்கின்றது ஒரு அமல் எடுக்கு அப்போ விலகின இன்ஷால்லா தெளிவு வாங்கி கொடுத்து அதுக்கு திருப்பி இங்கே வந்து அதுக்கு 2-3 நாள் தொடர் நிகழ்ச்சி எடுத்த 5 நாளோ 4 நாள் பாடங்கள் நடக்கும். அப்ப இது இல்லத்தான் எனக்கு இன்னும் ஆசை வந்தது ஷரியத்துல் ஆஜுரி நறுக்கமாக ஆரம்பிச்சோம். யாரு தெரிஞ்ச இந்த பாடங்கள் தொடக்கத்தில் எங்களுக்கு பாடத்துக்கு தக்கமான சூழல் அமைஞ்சு கொண்டு பாடமாத சூழல் அதுக்கு பாடம் அதுக்கு தெளிவு அது என்று இது இறைச்சகன் தந்த பெரும் பெரிய அருள் என இந்த கிதாப்கள் நாங்கள் படிக்கிறது எதுக்காக தெளிவாக விளங்குறதுக்காக செயல்படும். என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே இறைச்சனுடைய பெரும் பெரிய ரஹ்மத் எங்களுக்கு சலஃபுல் கிதாப்களை படிக்கிறதும் அதை இந்த நேரத்திலையும் இந்த ஷரிச்சை நேரத்திலையும் இந்த குழப்பத்தின் நேரத்திலே நேரடி ஐமத்து சுன்னாவுடைய கிதாபலால சனதுகளால சஹாபால அல்லாவின் தூதருடைய வார்த்தைகளால தெளிவு பெற்றுக்கொள்ளும். அதுக்கு மேல் ஒரு பாக்கியம் வந்து இல்லை. இதில் உறுதியாகிறீங்கோ பொறுமையோடு இருக்கீங்கோ இந்த பாடங்களும் இந்த உபதேசங்களை செயல்படுற மக்களாக இருக்கீங்கோ நான் உங்கள் முன்னாலே வைக்கிறதிலே போராடுறேன். ஏழுமானமற்ற ஐமத்து சுன்னாட வழிமுறையை நாங்கள் உயிராக எடுத்து மக்களுக்கு வழிகாட்டும். இதுக்கு இருக்க அபாண்டங்கள் இதுக்கு இருக்க குற்றச்சாட்டல் அதே சொன்ன மாதிரி வலா எதிர்ஹும் மன் ஹதலஹும் உனக்கு ஒரு குறைபடாது இவனை இழிவாக்கிடும். இந்த பாதை தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் காட்டின பாதை. இந்த கதைகள் இந்த இழிவுகள் இந்த அபாண்டங்கள் எல்லாம் எங்களோட காலத்தை நேரத்தை வீணாக்க வேணாம். இந்த மக்களோட இவங்களுடைய காலத்தை நேரத்தை ஒதுக்கிக்கும். இவர்கள் வந்து வீணாக்க வந்தவர்கள் எங்களுக்கு அதுக்கும் பார்க்க பொறுப்பான கடமைகள் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுகிறது, ரசூலுடைய சுன்னத்தை படிக்கிறது, சஹாபா வழிமுறை தெரியுது, அதை விளங்குறது, அமல் செய்கிறது அன்றதிலே நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்வதில் போராடுவோம். என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சலஃபுஸ் ஸாலிஹீன் இந்த பாதையை தெளிவாக காட்டி பின்பற்ற சக்தியை தர வேணும். அவ்வாறே ஹலஃபுல் ஹாலிஃபீன் என்னுடைய பாதையை தெளிவாக காட்டி அதாலே சுத்தமாகத்துக்கும் அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியம் தர வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு அலம்.